இந்த முட்டை குழம்புக்கு தொட்டுக்கையே தேவையில்ல. வெறும் குழம்பு மட்டும் வச்சு, அதில இருக்க முட்டைய தொட்டுக்கிட்டே செம்மையான ஒரு லஞ்ச் சாப்பிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு எண்ணெய் சட்டியில 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இடிச்ச இஞ்சி பூண்டு, 2 பச்சை மிளகா, 3 வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமா மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 2 தக்காளியை நறுக்கி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கலாம். இப்போ 1/4 மூடி தேங்காவும் 1 ஸ்பூன் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் தண்ணி ஊற்றி இதில் டைலூட் பண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷத்தில் கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை உடச்சி இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம கிண்டவே கூடாது. ஒரு 10 நிமிஷத்தில் முட்டை வெந்துட்டுனா குழம்பு ரெடி. சுட சுட சாதம் போட்டு இந்த முட்டை குழம்பை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.